அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் பிகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தீபாவளி சிறப்பு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிநாதன் சனி பகவான் ஒரு 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். ரொம்ப நாள் ஆச்சு சார், நான் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கண்ணால் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கும்பராசிக்காரர்கள் யாரை வேணால் போய் கேட்டு பாருங்கள். பாத சனின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துல இந்த சனி பகவான் அதனால் பணத்தை இழந்தது தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், பண விஷயம் டோட்டலாக லாக் ஆகிடுச்சு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2-11 கூடிய குரு பகவான் அவர் உச்சமாகிறார். எங்கே உச்சமாகிறார்? 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது வீடு மாடு மனை, அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வேலை, இதெல்லாம். அப்போது 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சும்போது வேலை கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு கன்சர்னில் வேலைக்கு சேர போகிறீங்க, அல்லது ஏற்கனவே இருக்கிற கன்சர்னில் புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்து குரு பகவானால் ஏற்படக்கூடியது. 6ஆம் இடத்து குரு பகவான் என்ன தருகிறார்? புதிய கன்சர்னில் ஜாப் தர. 2 கூடையவர் உச்சம். அப்போ என்ன பலன்கள்னு பார்த்துக்குங்க. 2 கூடையவர் உச்சம்னா தனாதிபதி உச்சம். இப்போ தனாதிபதி உச்சமாகும் பொழுது தன லாபங்களை தருகிறார். பணம் பல வழிகளில் வரப்போகுது. தன லாபங்களை தருகிறார். அதை அப்போது எனக்கு எப்படி சார் பணம் வரும்? நிறைய ராசிக்காரங்க கேட்குற கேள்வியாக தான். நீங்கள் பாட்டுக்கு சும்மா அடித்து விட்றீங்க, தனம் வரும், அது வரும், இது வரும். எப்படி சார் வரும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே யார்ட்டையாவது பணம் கொடுத்து வாரா கடனாக இருந்திருக்கும். அல்லது என்னுடைய 3 கம்பெனி இருக்குது சார், பழைய 3 கம்பெனி, லேட்டஸ்ட்டு கம்பெனியில் தான் செட்டில்மெண்ட் கிடச்சிது, பழைய கம்பெனிலாம் செட்டில்மெண்ட்டே வரல சார்னு இது மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த மொத்தத்தில் அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் சரியாகிறதுக்கு ஏதேனும் ஒரு வழி அது கிடைச்சா போதும். அதுதான் அப்போ 2 கூடையவன் உச்சம் பெருகும்போது பழைய கடன்கள் பாக்கிகள் வசூலாகும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, சொத்து வசூலாகும். எங்கள் அப்பாவோட சொத்து இன்னும் வராமல் இருக்குது சார், எங்கள் சித்தப்பாவே இது கேஸ் கொடுத்து வச்சுருக்காரு, அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காரு, அது எனக்கு வரக்கூடாமல் பண்ணி வச்சுருக்காரு, அது எனக்கு வரணும். இது போன்ற ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது, 2 கூடையர் உச்சம் பெறும் பொழுது ஏதாவது ஒரு பாயிண்டில், இந்த கேரம் போர்டில் காயின் பண்ணுற மாதிரி, அது ஏதாவது ஒரு காயினில் பேக்கெட் பண்ணிடுற மாதிரி தான் எப்படியாவது உங்களுக்கு பணம் வந்துடும். இந்த பணம் வருவதற்கான வழிகள் என்பது கண் முன் தெரிகிறது. அடுத்ததாக இந்த 2 கூடையவர் என்பது படிப்பு. கும்பராசிக்கார பசங்க படிப்பில் முன்ன பின்ன இருக்காங்க சார், ஒன்றுமே சரியில்லை, என்னமோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறான், என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகிறான்னு எனக்கு புரியல, அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அந்த 2 கூடையவன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது, 6ஆம் இடம் என்பதை இந்த இடத்துல மறைவன் எடுத்துக்கூடாது, சந்திரனுடைய வீடு என்பதால் அது குரு சந்திர யோகமாக எடுத்துக்கணும். 6ஆம் இடத்துல குரு உச்சமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 2 கூடையவன் நல்லா படிக்கிறாங்க. இந்த நுழைவுத் தேர்வு படிக்கிற பசங்க, இந்த காலேஜ் முடிச்சுட்டு நீட் தேர்வு எழுதுகிற பசங்க, இந்த 12th முடிச்சுட்டு நீட் தேர்வு எழுதுகிறவங்க, காலேஜ் முடிச்சுட்டு சில பேர் டிஎன்பிஎஸ்சி மாதிரி இது மாதிரி எழுதுவாங்க, ஆர்ஆர்பி மாதிரி, பிஎஸ்ஆர்பி மாதிரி எல்லாம் எழுதுவாங்க. அவர்களுக்கெல்லாம் கூட நல்ல நேரம் என்பது இந்த 2 கூடையவன் உச்சம் பெறும் பொழுது வருகிறது. தன லாபங்கள் அதிகமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் காலையில் ஒரு ஃபைன் மார்னிங் நீங்கள் பெட்ரூம்லேருந்து வெளியே வரீங்க, ஒரே தடமுடன்னு சத்தம் ஹாலில். அதை நான் நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னடா சத்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா உட்காந்து மிஷின் ஓட்டிகிட்ருக்காரு. என்னப்பா மிஷின் ஓட்டிட்டீங்க? ஆமாம் மகனே, காலையிலே ஒருத்தர் 5000 ரூபா பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு, அதான் பிரிண்டிங் மிஷின் ஓட்டிகிட்ருக்கோம். என்னப்பா நம்ம கம்பெனி கூட ஆர்டர்லாம் வருதாப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக மூடி வச்ச கம்பெனி, நமக்கு எல்லாம் இனிமேல் ஆர்டரே வராது, பிரிண்டிங் மிஷின் ஃபார் சேல்னு போர்டை போட்டு உட்காந்துருந்தா இப்போ பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டு போகிறானுங்க. என்றைக்குமே நண்பர்களே, இந்த பிஸ்னஸில் இருக்க பெரிய டாக்டிஸை, பிஸ்னஸே மூடிட்டு கிளம்பிடலாம் நம்ம நினைப்போம். அப்போ தான் புதுசாக ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து பிஸ்னஸை மூட விடாமல் பார்த்துக்குவான். இப்படி தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கோம். இந்த 2 கூடையவர் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, புதிய எண்ணங்கள் வருகிறது. அடுத்ததாக இந்த 2 கூடையவன் உச்சம் பெறுவதைப் போலவே 11 கூடையவனுமாக இருந்து அவர் உச்சம் பெறுவதால் நண்பர்கள்ங்கிற ஸ்தானம், உங்களுடைய நண்பர்கள், நிறைய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, போன்றவர்கள் எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக ஒரு பெரிய சிறப்பு பலன் என்ன, அது உங்களுடைய நல்ல நண்பர்களால் நல்ல நல்ல கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வாழ்வில் நாம் யாரை சந்திக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை முறை என்பது அமையும்.
சில பேர் ஏன் நம்ம லைஃப்குள்ளே வராங்கன்னே தெரியாது. இவங்க வரதுனால நம்ம லைஃப்பில் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்போம், நிறைய பொருளை இழந்திருப்போம். சில பேர் ஏன் நம்ம லைஃப்குள்ளே வந்தாங்கன்னு தெரியாது, அவங்களால நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த நல்ல நண்பர்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிவாங்க. இந்த வாழ்க்கையில் நம்ம நல்ல நண்பர்களை சந்திக்க போகிறோமா, வீணாக போனவர்களை சந்திக்க போகிறோமாங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமே. அப்போ அடுத்ததாக இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 10ஐ பார்க்கிறார். உங்களுடைய 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது நல்லா பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகும்போது அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார், இல்லற வாழ்க்கையை பார்க்கிறார். அடுத்து 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானம் என்பது என்ன? பணம். ஸோ இந்த பணத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பணம் வருவதற்கான இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போது அடுத்ததாக முக்கியமாக 4, 9 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் ஆட்சிங்கிறது ஒரு ப்ராப்ளமான ஒரு விஷயந்தான். இவ்வளோ நேரம் பணம் சம்பாதிக்கிறத பற்றி பேசினேன், பிஸ்னஸில் டெவலப் ஆகிறத பற்றி பேசினேன், எல்லாத்த பற்றியும் பேசினேன். இப்போ சுக்கிர பகவான் ஆட்சியை பற்றி பேசுகிறோம். சுக்கிர பகவான் 4, 9 கூடியவர் ஆட்சி பெறும் பொழுது, இது துலாத்தில் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஆட்சியினாலே மனைவியோட சங்கடங்கள் ஏற்படும், மனைவியோட பிரச்சனைகள், தேவையில்லாத சங்கடம் சார். மனைவியோட ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்துகிட்டே இருக்குது. ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஹாப்பியாகவே இருக்குது. இப்போ ஒரு சிச்சுவேஷனே சரியில்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது ஒய்ஃப்னால் என்பவையெல்லாம் ஏற்படும். ஒய்ஃப்னால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸு. ஸோ அதே மாதிரி இந்த ஒய்ஃப்னால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸுங்கிறத எப்படி எடுத்துக்கலான்னா, 4, 9 கூடிய இந்த சுக்கிர பகவான் ஆட்சிங்கிறதுனால சந்தேகப்படுறது, ஒய்ஃப் கணக்கு என்னன்னே தெரியல சார், செட் ஆகவே மாட்டேங்குது. பொசசிவ்க்குன்னு ஒரு எல்லை இருக்குது சார். சும்மாவே வந்து ஏதாவது ஒரு சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னால் அவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல போன்றவைகள் எல்லாம். அப்போது அந்த 4, 9 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறும்பொழுது 4ங்கிறது அம்மா, 9ங்கிறது அப்பா. அப்போ அப்பா அம்மா விட்டு பிரிகிற நேரம், அல்லது ஹாஸ்டலில் போய் சேர்கிற நேரம், அல்லது அவங்கள பிரிந்து வேறு ஊரில் வேலை பார்க்குற நேரம் போன்றவைகள் ஏற்படும். ஒய்ஃப்னால் வேதனை, அதை ஒன்று சொன்னேன். ஸ்கின் இஷ்யூஸ் வரும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த தீபாவளி அன்றைக்கி வரும். இதெல்லாம் தான் சுக்கிரனுடைய ஆட்சியினால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதே நேரத்தில் 7 கூடிய சூரியன், இவர் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்தார் இத்தனை நாளாக. இந்த 7 கூடிய சூரியன் மறைஞ்சதுனால வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் தடைபட்டு இருந்தது. வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுக்கே போக முடியாத மாதிரி ஒரு நல்லாவே இருக்குது சார். நான் லண்டன் போகலான்னு முயற்சி பண்ணுறேன், பட் எல்லாமே ஓகே ஆகுது. கடைசி நேரத்தில் விசா வந்து ரிஜெக்ட் ஆகுது. அது என்ன காரணம்னே தெரில, விசா ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரில போன்றவர்கள். அந்த விசா ரிஜெக்ட் ஆகாமல் இருக்க என்ன செய்யலாம்? இந்த சூரிய பகவானை உங்களுக்கு வந்து குரு பார்க்கும் பொழுது அந்த கண்ட்ரிலேயே இருக்கிற யாராவது ஒருத்தர், இப்போ சில ஐரோப்பாலாம் போனீங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் இங்கேருந்து டூரிஸ்ட் விசாவே போக முடியும். ஸோ அப்போது நான் எங்கேயே 5 லட்ச ரூபா வச்சுருக்கேன் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்போ அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்மளை வெல்கம் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அப்படியே அந்த பேசிஸில் போயிடலாம் போன்றவைகள்லாம் ஏற்படும். இந்த 11 கூடிய 10 கூடிய செவ்வாய் என்ன செய்கிறார்? அவரும் ஆட்சி பெறுகிறார். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட, தீயணைப்புத்துறை சம்மந்தப்பட்ட, போலீஸ் சம்மந்தப்பட்ட, இராணுவம் சம்மந்தப்பட்ட பணிகள் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசு பணிகளில் கிரேட் 1 லெவல் ஆஃபீஸர்ஸாகவே ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த தீபாவளி அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பலன்கள் என்ன? தித்திக்கும் தீபாவளி என்ன கிரக அமைப்போடு பிறக்குது என்றால், கும்பராசிக்காரர்களுக்கு வேலை தரப்போகுது, கும்பராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போக போகிறீங்க, பணம் பல வழியில் வரப்போகிறது. ஆனால் ஒரே விஷயம், ஒய்ஃப் கூட கான்ட்ரவர்சியும் சேர்ந்தே வரும். அதனால் ஹாப்பியாக இருங்க, அவங்கள தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. எந்த வீட்டிலெல்லாம் ஒய்ஃப் அவர்கள் சண்டை போடுகிறார்களோ அந்த வீட்டில் நிம்மதி இருப்பதில்லை. அதனால் ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.